ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமதன்னோ வந்தி பரசோதியா ஓம் பிரதேசராம் பிரபஞ்ச குசும் சாந்தம் சிவமதீனம் நித்தே ஓம் ஹரி மாயத்தயாயசு சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பீச்சராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா, இது நடக்குமா, அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாகத்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை மாற்று கருத்தே கிடையாது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை கணித்து சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை. உங்கள் வாழ்க்கையில் எது, எங்கே வெற்றி, எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருக்கார். இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். மேசராசியா, மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்பப்ப நடக்கும், அதுக்கு என்ன தசாபுத்தி, எந்த தசாபுத்தியில நடக்கும்ன்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்க்கணுன்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டயத்தை வாங்கிக்கிங்க, சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாத பலன்கள். இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது, உங்கள் வியாபாரம் எப்படி, உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது, என்ன பாதிப்பில் இருந்தது, அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா, கடன் பிரச்சனைகளாம் தீருமா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல திருமணம் நடக்குமா, சொத்து வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அனந்த பிரச்சனைகள் தீருமா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா, எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம். சரியா? இப்போ மேசம் முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாத பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான வியக்கத்தக்க யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாத பலன்களாக ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றா சொல்ற தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், கணவன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், இதெல்லாம் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல விருச்சிக ராசியினுடைய கிரக அமைப்புகள். 4ஆம் இடத்தில் சனி ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சூரியன் கேது புதன், அதே 11ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். அப்ப முதல்ல 4ஆம் இடம் சுகஸ்தானம். கல்வி சுகம், பூமி சுகம், செல்வ சுகம், பதவி சுகம் என்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பது. ஒரு ஆட்சி பெற்ற சனி ராகு, மூலத்திரியோனை விட்டு சனி ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை உறுதியாக செய்வார். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஆக பூமியால் நன்மை பெறலாம், வாகனத்தால் நன்மை பெறலாம், நல்ல ஆயுளோடு, தீர்க்க ஆயுளோடு எடுத்த காரியங்களும் திடகாத்திரமாக, தைரியமாக, முன்னேற்றமாக, சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஆயுள் தீர்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். சரிங்களா? சரி, அடுத்ததாக
உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து, 8ஆம் இடம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, நான் பொதுவாக அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பணபரஸ்தானம். பணபரஸ்தானம் என்பது 2, 5, 8, 11. அப்போ எங்கே உட்காந்துருக்காரு? 2ஆம் இடத்து ஒரு பணவரஸ்தானத்துக்குரிய இன்னொரு பணவரஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அங்கேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆக பண வருமானத்திற்கு எந்தவித தடையும் இல்லை. காசு பணம் வருமானம் முன்னேற்றம் பதவி யோகத்தினால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். காசு பணம் கொட்டும். அதில் மாற்றமே கிடையாது. சரி, அடுத்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா அவங்களுடைய பூர்வீகத்தால் பூர்வீக சொத்துக்களால் நன்மைகளை பெறலாம். ஒரு இடமாற்றம் ஏற்படும். கணவன் என்றால் மனைவிக்கு இடமாற்றம், மனைவி என்றால் கணவனுக்கு இடமாற்றம். உத்தியோகத்தில் கணவன் மனைவி உத்தியோகத்தில் இருந்தால் இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அதில் நன்மை ஏற்படும். செல்வங்கள் பெருகும். செல்வ சேர்க்கை ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக 9ஆம் இடத்துல இருந்தால் செல்வ சேர்க்கை, மிகப்பெரிய செல்வங்கள் சேரக்கூடிய இடம். சரி, இதான் ஆச்சரியப்படக்கூடிய செல்வங்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு உண்டு. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அடுத்து விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற, அதாவது பொதுவாகவே அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். கிரகங்கள் வந்து மேஷத்திலோ சிம்மத்திலோ தனுசிலோ கும்பத்திலோ இருந்தால் மிகப்பெரிய யோகம். இப்போ உங்களுக்கு கும்பத்திலும் கிரகம் இருக்குது, சிம்மத்திலும் கிரகம் இருக்குது. அப்போ சிம்மத்தில் இருக்கிற கிரகம் வந்து உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம், தசம கேந்திரம், தசம தொழில் ஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு தொழில் வருமானம் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த முக்கியமான இடத்துல பிரபலமாக உங்களை உருவாக்கக்கூடிய நல்ல தொழில் யோகத்தையும் வருமான யோகத்தையும் பதவி யோகத்தையும் தந்து வருமானத்தை தரக்கூடிய சூரியன் பிரசித்தி பெற்ற ஒளி கிரகம், ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு அற்புதமான யோகம். சரிங்களா? அற்புதமான யோகம், ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான யோகம். அதுல எந்த மாற்றமே இல்லை. சரி, அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அதிபதியே 6ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறது. 6ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல. இதுல என்ன? 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், எதிரிலிருந்து பணம் வந்து சேர்ந்துடும். கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ் வந்து சேர்ந்துடும். இல்லாட்டி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழில், அதன் மூலம் வருமானத்தை பெறக்கூடிய மருந்து கெமிக்கல், இந்த மாதிரி தொழில்களில் நம்ம நல்ல யோகங்களை பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? இது வந்து ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப இதுல இருந்து ஒரு மாற்றங்கள் என்ன மாற்றம்? கிரக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுது. 3 கிரகங்கள் மாறுது. முதல்ல 13/9/2025 13/9/2025 முதல் மாற்றம். இந்த செவ்வாய் ஆகப்பட்டவன், புதனாகப்பட்டவன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில், விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் 8/11 11ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்றார். இப்ப 13/9/2025 லாபஸ்தானம். ஆக ஒரு 8ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றார். பண வருமானங்கள், அதிகாரத்தில் வந்த உத்தியோகங்கள், பதவி யோகங்கள், நிர்வாக பொறுப்புகள், அதன் மூலம் ஒரு உயர்வுகள், வருமானங்கள் கொட்டக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலை, புதிய பதவிகள் ஏற்கக்கூடிய நிலை, ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நிலை, வாழ்க்கை தலைகளாக சிறந்த யோகமாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் 11ஆம் இடம். அங்க புதன் வந்து ஆட்சி மாதிரிதான் உச்ச மாதிரிதான். கன்னி ராசியில புதன் ஆட்சி உச்சம் ரெண்டுமே ஒரே இடம். எப்படி யோகம்? பிரமாதமா இருக்கும். எப்ப? 13/9/2025. அடுத்து 14/9/2025 செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஆக உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 6ஆம் அதிபதி 12ல வந்தா எதிர்பாராத பூமி யோகம், எதிர்பாராத
பூமி யோகம். அதே நேரத்தில் வந்து எதிர்பாராத விபரீத ராஜ யோகம், பூமிகளால் நன்மை. அதே நேரத்தில் ஒரு உணவுப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி, வெளியூர்களுக்கு உணவுப் பொருள் அனுப்புறது, இல்லை எலக்ட்ரானிக் தொழில் வெளியூர்களுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி தொழில்கள், அதாவது வெளியூர்களுக்கு அனுப்பக்கூடிய எந்த தொழிலும் சிறப்பு வரும். ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடாது, ஒரு வேலையாட்களை வச்சு அவங்க தயாரிக்கிற பொருளை வெளியூருக்கு அனுப்புறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அடுத்து வர்றேன். அப்போ அந்த இடத்துக்குரிய அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனாகப்பட்டவன், அதாவது வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு ஏற்றுமதி, இதற்குரிய சுக்கிரன் எங்க வராரு? 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப இது உறுதிப்படுத்துது. 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வந்தா வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு உத்தியோகம். சிலருக்கு வந்து ஒரே உத்தியோகம் பார்க்கக்கூடிய திருமணம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். ஒரே இடத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகம். இந்த செப்டம்பர் மாதத்தில் இப்படி ஒரு யோகம்லாம் இருக்கு. சிறப்பா இருக்கு, அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசிகளே, மிகப்பெரிய லாபஸ்தானத்தில் கிரகம் வலிமை அடையும் பொழுது, அதே நேரம் கும்பத்திலும் சிம்மத்திலும் அற்புதமாக ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆச்சரியப்பட யோகத்தை நிச்சயமாக அடைந்தே தீரும். சரிங்களா? ஆக விருச்சிக ராசி நேயர்களே, இது வந்து ஒரு பொதுவான பலன், செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன். இப்போ உங்களுக்குன்னு சில பிரச்சனை, ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை, ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, ரொம்ப நாள் தொழிலில் பாதிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபாரத்தில் ஏதாவது திரும்ப திரும்ப பாதிப்புகள் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். இது எப்போ சரியாகும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். பிரம்மன் ஒவ்வொரு யோகத்தையும் இந்தந்த காலத்தில் தான் நடக்குன்னு பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஒரு டயத்தை ஒதுக்கணும். அப்படியே மனசுல சுமந்துக்கிட்டே பிரச்சனைகளையே அப்படியே மனசுல வேதனையோடு சுமந்துக்கிட்டே இருப்போம். தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இது இப்பதான் நடக்கும்ன்ற தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி பார்த்தாச்சுன்னா திரும்ப குழப்பம் வரக்கூடாது, கன்ஃபியூஸ் வரக்கூடாது. என்னத்தை சொன்னாரு அப்படின்னு ஒரு குழப்பமே வரக்கூடாது. என்னை பொறுத்தவரைன்னா ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, நம்ம பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் ஜோசியரை பொறுத்து தப்பு இருக்கணும், இல்லாட்டி உங்கள் நோட்டு தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.